Vivaha, the Chennai Silks. முதல்வரும் உதயநிதி ஸ்டாலினும் அழுத்தம் கொடுத்ததால் திருமாவளவன் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளதாக தாவேகவின் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் திருமாவளவன் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது தனது தனிப்பட்ட விருப்பம் என்று தெரிவித்தார். திமுக கழகம் எந்த அளவிற்கு ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னா, கூட்டணி கட்சி நீங்க பாத்திருப்பீங்க, 26 கட்சி கூட்டணி இருக்குப்பா ஸ்டாலின் சார் கூட. என்னப்பா எல்லாரும் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அதுல காங்கிரஸ்காரங்களுக்கு வேட்பாளர் போடவே முடியல, இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, நாமினேஷன் பண்றதுக்கு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு, நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம திருமானா இருக்கா பாருங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் திருவம்பூர் மீட்டிங்ல பேசினேன். ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது உண்மையா அப்படிங்கிறது டிக்ளேர் பண்றோம்னு சொன்னாங்க. நான் என்ன டிவி பார்க்கல. மாநில அரசியலுக்கு திருமோன்னு சொல்லி சந்தோஷமா டிக்ளேர் பண்ணாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து திருமாவளவன் மாநில அரசுகள் வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷமா இருந்து டிக்ளேர் பண்ணாரு. அவரும் சொன்னாரு 26க்கு அப்புறம் அரசியல் சூழ்நிலை மாற போது நான் வந்துட்டேன்னு சொன்னாரு. ஆனா இந்த 3 நாள் 4 நாளுக்குள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திருமாவளவன் நாளை எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு காம்படிஷனா இருப்பான்னு சொல்லிட்டு முதலமைச்சரே ஸ்ட்ரைட்டா பேசி, சபரீஷ் அவர்கள் ஸ்ட்ரைட்டா பேசி, உதயநிதி ஸ்ட்ரைட்டா அவர் பேசி, அவர் டிக்ளேர் பண்ணத திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கல கூடாதுன்னு அவருக்கு அழுத்தம் கொடுத்து அவர் வித்ரா பண்றதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்முறையாக கண்டிக்கிறோம். இன்னொரு கட்சி தலைவரையே எம்எல்ஏ எலெக்ஷன் வித்ரா பண்ற அளவுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருன்னா, தலித் மக்களுடைய உணர்வா இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இதுக்கு மேல நான் ஜனநாயகத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் திருமாவளவன் சட்டசபை தேர்தலில் போட்டியிடணும், தலித் சகோதரர்களோட குரலா இருக்கணுங்கிறது நாங்கள் ஒரு தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். ஆனால் நாங்கள் கடுமையாக திமுகவுடைய மு.க. ஸ்டாலின் சார், சபரீஷ், உதயநிதியோடைய இந்த ஜனநாயகமற்ற சொந்த கூட்டணி கட்சியே அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. கடுமையா சொல்றோம். இது கண்டிப்பா அண்ணன் திருமாவளவன் கிட்ட இருந்து வந்த முக்கியமான நியூஸ். அவங்க கூட இருந்தவங்க சொன்னாங்க. எல்லா தலித் சகோதரர்களும் வருத்தப்பட்டு இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் சட்டசபை தேர்தலில் நின்னே ஆகணுங்கிறது எங்களுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள். அவர் மேல எப்பயும் அன்பும் பாசமும் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்து, இதுக்கு உண்மையான என்ன அழுத்தம் கிடைச்சிச்சுங்கிறது அண்ணன் திருமாவளவன் போய் சொல்ல மாட்டாரு, அவர் மனசாட்சிக்கு தெரியுங்கிறத பதிவு செஞ்சு மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா.